நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க என்னடா டிஸ்கஷன்? லேண்ட் என்னது? எல்லாரும் சைடு வாங்குங்கடா. ஏய், நீ சைடா போனதும் பயந்து சைடுல போறதுக்கு நான் அவன லேண்ட் ஓனர்ல லேண்ட் மைன் வெடிச்சு செதறிடுவேன். Actually, this land belongs to police department. போலீஸ் லேண்ட அபகரிக்கிறதுங்கிறது புகைப்பிடித்தல், மது அருந்துதலை விட பயங்கரமானது. இனி உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நீங்க ரவுடியஸ்தை விடலைன்னா விடுற வரைக்கும் மிஸ்டு கால் கொடுப்பேன், எஸ்எம்எஸ் பண்ணுவேன், வாணி கொடுத்து வாய்ஸ் மெயில் அனுப்புவேன். மாறுனீங்கன்னா ஓகே, மாறலன்னா நான் பேச மாட்டேன், என் கண்ணு தான் பேசும். ஓகே, ஜெய் தமிழ்நாடு, ஜெய் தமிழ்நாடு, ஜெய் பாரத தாயின் தவ புதல்வன் நரேந்திர மோடி. போடா வெளிய. ஏண்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி மேல் போஷனுக்கு வாடகைக்கு வந்து கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? வீட்ல ஊதுபத்திய பத்த வைக்கலாம்டா, ஆனா சிகரெட்டை பத்த வைக்க கூடாது. பாலை பொங்க வைக்கலாம், ஆனா பீரை பொங்க வைக்க கூடாது. ஏண்டா நைட்டு 11 மணிக்கு நைட்டி போட்ட பொண்ணை கூட்டிக்கிட்டு வருவியா இங்க? அது பொண்ணு இல்லைங்க, ஆன்ட்டி. அவங்க வீட்டுக்கார ராத்திரி தொலைத்தி விட்டாரு. சரி, ஆறுதல் சொல்லாமே கூட்டு வந்தேன். செருப்ப கலட்டி அடிக்க. ஆறுதல் சொல்றதுக்கு ராத்திரியில இருந்து காலையில வரைக்கும் ஆச்சா உனக்கு? பாருங்க சார், ஒரு பொண்ணை சமாதானப்படுத்த அவ்வளவு நேரம் ஆகாதா சார்? கழுத்துல காலை வச்சு நசுக்கி கொண்டு போட்டு சாபம் சும்மா விடாதியா. பேச்சுலர்களுக்கு ஆதரவா இருக்கிற சன்னி லியோன் மேல சத்தியமா சொல்றேன், அடுத்து உன் வீட்டுக்கு எவன் வாடகைக்கு வரானோ அவன் கிட்ட நீ மாட்டி நாசமா போவடா. இதாண்டா என் சாபம். போடா போடா, நீயும் உன் சாபமும். போடா கேட்டு போயில. இப்போதைக்கு உங்க சாட்டிஸ்ஃபை ஆச்சாப்பா? இதே மாதிரி டெனன்ஸோட நீங்க டென்னிஸ் ஆட்டு இருந்தா அவங்க 10 டேஸ் கூட இருக்கிறதுல போயிடுறாங்க. டேய், நீ உன் பெத்த அப்பனுக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல வர டெனன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. நீங்க மாசம் மாசம் ஒருத்தனை துரத்தி விட்டா ஒவ்வொரு மாசமும் வாடகை இருக்கவனா நான் எங்க போய் கூட்டு வருதா? அதுக்குதான் வாடகைக்கு வரவன் நல்ல பையனானு செக் பண்ணி கூட்டிட்டு வரணும். யூஸ்லெஸ் ஃபெலோ. நீ மட்டும் எனக்கு அசிஸ்டண்டா இல்லாம இருந்திருந்தா கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல கூட லாய்க்கு இல்லாம இருந்திருப்ப. என்னடா பாப்பா, இது என்ன வீடா இல்ல மார்க்கெட்டா? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து பாக்குற ரெண்டு பேரும் என்னைக்காவது அன்பா பேசிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் எதிரிங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. முதல்ல அவனுக்கு புத்திங்கிற புல்ல சாப்பிடுற கழுத முட்டையை வை. வீட்டுல கழுத முட்டையெல்லாம் கிடைக்காதுடா, கோழி முட்டை தான் இருக்கு. ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். நான் என் வாழ்க்கையில நிறைய கேஸ டீல் பண்ணிருக்கேன், ஆனா உன் கேஸ் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எந்த கேஸ் தான் புரிஞ்சிருக்கு? உனக்குன்னு எந்த லட்சியமும் இல்லையாடா? ஏன் இல்ல? வாழ்க்கையின் லட்சியம் இருக்குல்ல? அத நல்லா செய்வ தெரியும். நல்லபடியா வாழ லட்சியம் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். உங்க அண்ணன் என்கிட்ட அசிஸ்டன்ட் லாயரா வேலை செய்யறான். இதோ நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணு ஜரீனா மாசம் 7000 சம்பளம் வாங்குறா. உன்னை விட அவளே பெட்ரு. டேய், எப்படியாவது எங்க ஜட்ஜோட கையில கால்ல விழுந்தாவது உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தர. அதையாவது ஒழுங்கா செய். மஞ்சு மனோஜ், மஞ்சு மனோஜ், மஞ்சு மனோஜ். நீங்க எனக்கு ஃபாதரா இல்ல சர்ச் ஃபாதரா? அண்ணி நீங்களே சொல்லுங்க. அண்ணி மாமா, உங்களுக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க முதல்ல கிளம்புங்க. நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க. போங்க. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அண்ணியாரே. அது காலங்காத்தால ஊர் எப்படி அமைதியா இருக்குமோ அதே மாதிரி அப்பா வெளியில போனா வீடும் அமைதியாயிடுச்சு. என்னப்பா நீ பெரியவங்கள போய் இப்படி எல்லாம்? வயசு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனா அறிவு இருந்தா நல்லா இருக்கும். அப்பா திட்டுற திட்டுக்கு எனக்கு தலைவலி, உடம்பு வலி மட்டும் இல்ல, நெஞ்சு வலியும் சேர்த்து. அப்பா வாங்கப்பா, வணக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா.